என்.எஸ். அப்துல் ஹக்கீம் நடைபாதை கடை நடத்தி குடும்பத்தை பார்த்து கொண்டிருந்த வயதான அப்பாவுக்கு மூத்த பிள்ளை. வீட்டை கவனிக்கும் அம்மா, ஒரு தங்கை மற்றும் சின்ன தம்பி என கோவையில் வசித்து வந்தது அவர்களின் எளிய குடும்பம். 1998ஆம் ஆண்டு கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் கைதாகி சிறைப்படுத்தப்பட்டார் ஹக்கீம். அப்போது அவருக்கு வயது 19. அன்றிலிருந்து இளமை காலத்தின் 25 ஆண்டுகள் தொடர் சிறை வாழ்க்கை. சிறைக்குள்ளிருந்தே படித்து பல பட்டங்களையும் சான்றிதழ்களையும் பெற்றிருந்தார். சிறை விடுப்பில் வந்தவருக்கு 25/9/2019 அன்று திருமணமானது. விடுப்பு முடிந்து மீண்டும் சிறைப்படுத்தப்பட்டிருந்த ஹக்கீம் 45 வயதை கடந்திருந்தார். 2023ஆம் ஆண்டு ஒரு நாள் சிறைக்குள் அவர் மயங்கி விழுந்தார். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. அவருக்கு மயக்கத்துக்கான மாத்திரை கொடுத்து அனுப்புகிறாங்க. 2 நாளில் மீண்டும் மயக்கமாகி விழுகிறாரு. ஃபிக்ஸ் வருது. அப்போது கொண்டு போய் பார்க்குறாங்க. அவருக்கு அப்போவும் மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. 3வது முறை ஃபிக்ஸ் கீழே விழுந்தப்போ தலைக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்தா அவருக்கு கேன்சர். இது எங்களுக்கு தெரியாது. ஒரு 2 நாளைக்கு அப்புறம் அங்கேருந்து ஜெயிலருங்க எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. கேன்சருங்கிறது உறுதிப்படுத்திட்டாங்க. அந்த ஆப்ரேஷன் தையல் காஞ்சது நடக்க ஆரம்பித்ததுமே திருப்பி எங்கள் கூட அவங்கள அனுப்பலை. எங்கள் அண்ணனை அங்கே புழல் சிறைக்கே கொண்டுட்டு போயிட்டாங்க. அவங்க ரொம்ப ரெக்வெஸ்ட்டாக கவர்மெண்ட்டை, நம்ம அதிகாரிகள்கிட்ட, கமிஷனர்கிட்ட எல்லாம் ரொம்ப ரெக்வெஸ்ட்டாக கேட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் விடுதலையே கொடுக்கல. அவருக்கு உடல்நல மோசம்னால பரோல் கொடுத்தாங்க. ரொம்ப அவருக்கு முடியாமல் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த 3 மாதம் போலீஸ் இல்லாத பரோல் கொடுத்தாங்க. அவங்க போலீஸ் இல்லாத பரோல் கொடுத்ததுமே எங்கள் அண்ணனுக்கு கைகால் வராமல் பேச்சு போனதுக்கப்புறம் தான் அந்த பரோல் கிடச்சிது. ஒரு பொருளை தண்ணி கேட்குறதுக்கு கூட அவரால் முடியாமல் போயிடுச்சு. நாங்களாக கேட்டால் தான் என் தண்ணி வேணுமா, சாப்பாடு வேணுமா, ஜூஸ் கொடுக்கட்டுமா, பாத்ரூமுக்கு கூட நாங்கள் தான் கூட்டிகிட்டு போனோம். அந்த அளவுக்கு அவர் மோசமாக இருக்கார். இப்போது போன வாரம் நான் அவரை போய் பார்க்குறேன். என் கையை பிடிக்கிறாரு. ஆனால் அவர் என்கிட்ட கேட்குறேன், நீ யாருன்னு சொல்லி. 45 ஆண்டு கால நட்பு நான் எங்களோடது. ஆனால் அவர் என்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி. 14/9/2023 அன்று மரணமடைந்தார் ஹக்கீம். சிறை கைதியாக மரணித்து காவல்துறை புடைசூழ தன் இறுதி ஊர்வலம் இருந்துவிடக்கூடாது என்பது என்.எஸ். ஹக்கீமின் இறுதி விருப்பம். ஆனால் ஹக்கீமின் அந்த இறுதி விருப்பம் நிறைவேறவே இல்லை. சிறையில் இருக்கும்போதே சபூர் ரஹ்மான், முகமது ஒசீர், ரிஸ்வான் பாஷான்னு சொல்லி 3 பேர் இறந்தாங்க. எல்லாருமே நோயெல்லாம் இல்லை, அந்த மன உளைச்சல்னால ஏற்பட்டக்கூடிய அந்த இருதய அடைப்புனால உடனடியாக இறந்தாங்க. அபுத்தாகிரியாவது நீங்கள் விடுதலை செய்யுங்க, அவர் நோயாளின்னு சொல்லி அவர் ஒரு நாள் ரொம்ப சீரியஸ் ஆகி இறந்தும் போயிடுறாரு. 60 வயது பூர்த்தி அடைஞ்ச வயதானவர்களை கண்காணிப்பாளர், சிறை சூப்பரண்டே என்ன பண்ணலான்னு சொன்னால் விடுதலை பண்ணிடலான்னு சிறை விதி இருக்குது. ஆனால் இந்த பாஷாபாய்க்கு 82 வயசாயிடுச்சு. 40 வருஷம் அவர் சிறை வாழ்க்கை தாமா, 40 ஆண்டுகள் விடுதலையே கொடுக்கல. கோவை சிறையில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக அடைக்கப்பட்டிருந்த பாட்ஷா பரோலில் வந்தார். கடந்த சில மாதங்களாக பரோலில் இருந்து வரும் பாட்ஷா உடல்நல குறைவு காரணமாக மாலை 6:20 மணிக்கு அவர் உயிரிழந்தார். மௌத்தாகும் போது ஃபுல் பாதுகாப்பு. கோயம்புத்தூரில் பாதி இடம் போலீஸ் பாதுகாப்போடு தான் அவரோட மௌத்தை கொண்டு போனாங்க. யாருமே விடுதலையாகியே போகாமல் சிறைவாசிகளாகவே மன்னரையில் அடைக்கப்பட்டாங்க. நாங்கள் சாதிப்பதற்காக கேட்கல. நாங்கள் விடுதலை சாவும் பொழுது சுதந்திர மனிதனாக சாவ விரும்புகிறோம், அவ்வளோ. நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை நான் நியாயப்படுத்தி சொல்லலை. ஆனால் அந்த குண்டுவெடிப்பு நடந்ததுக்கான காரணங்கள் எந்த இதனால், மோட்டிவ்னால் அது நடந்தது, அதை பற்றி இந்த சமூகத்துக்கு யாருக்கும் சொல்கிறதில்ல. அதை பற்றி இந்த சமூகமும் தெரியாது, பொதுவாக முஸ்லீம்களுக்கே தெரியாது. காவலருடைய செல்வராஜ் கொலை வழக்கு தான் இந்த குண்டுவெடிப்புக்கே பேஸ் கேஸ். தான் அந்த வழக்கை நாம் நடத்துகிற போது என்னாச்சுன்னா, நாங்கள் பல உண்மையை கொண்டு வந்தோம். அதில் அந்த வழக்கில் போடப்பட்டிருக்க புகார்தாரக்கூடிய சாமிநாதன் என்பவரே தமிழ்நாட்டுக்காரர் கிடையாது, அவர் கேரளாயிட்டு. அது மட்டும் இல்லை, ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவர் போகிறான். அங்கே
அங்கே அவர் மேலே ஏற்கனவே கொலை வழக்கில் வந்து தண்டனை பெற்றிருக்கார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில். அது மட்டும் இல்லை, 6 மாதத்துக்கு அப்புறம் சிபிசிஐடிக்கு மாற்றின பிறகு அதில் ஒரு 6 பேர் ஐவிட்னஸாக போடுறாங்க. இதில் போடப்பட்டிருக்கிற புகார்தாரர், நேரில் பார்த்த சாட்சி, கண்ணுற்ற சாட்சிகள் எல்லாம் திட்டமிடப்பட்டே வேண்டுமென்றே இந்த வழக்குக்காக ஜோடிக்கப்பட்டவர்கள். அப்போ பேஸ் வழக்கே வந்து உங்களுக்கு வந்து பொய் வழக்கு மாதிரி ஆகிப்போச்சு. 1997 நவம்பர் கலவரத்தில் வந்து அந்த கொல்லப்படுற போலீஸ்காரருடைய முழு பேர் வந்து அந்தோணி செல்வராஜ். ஆனால் அந்த அந்தோணிங்கிற பேரை நீக்கி ஒரு இந்து காவலரை கொன்ன மாதிரி சித்தரிக்கப்பட்டு 18 இஸ்லாமிய பெருமக்கள் கொல்லப்பட்டதும் சுடப்பட்டதும், நூற்றுக்கணக்கான வீடுகளுக்குள்ளே பூந்து கொள்ளையடிச்சிருக்காங்க, லூட்டிங் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிய ஆயிரக்கணக்கான நகைகள் புறா கொள்ளைப்பட்டிருக்காங்கலாம் விளக்குக்கு வரல. வீட்டில் உள்ள 7.5 8 பவுன் நகை, துணிமணிகள், மளிகை வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த மளிகை பொருள்கள் எல்லாம் எடுத்து கடையே காலியாக்கிட்டாங்க. அங்கே இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து பயன்படுத்தி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சூறையாடுறாங்க. பெரிய ஜவுளி நிறுவனங்கள், குறிப்பாக சோபா போன்ற ஜவுளி நிறுவனங்களில் வந்து செட்டரை உள்ளே உடைச்சி அதுக்குள்ளே கேஸை செலுத்தி எரிக்கிறது, முற்றிலுமாக இஸ்லாமியினுடைய சொத்துக்களை முடக்குவது, அது சூறையாடுவது அப்படிங்கிற வந்து ஒரு மாடலை ஏற்படுத்துகிறாங்க. ரோடுகள் எல்லாம் இறஞ்சி கிடக்குது, சொத்துக்கள் அழிக்கப்படுகிறது, கொல்லப்படுகிறார்கள், சுட்டு கொல்லப்படுகிறார்கள், வெட்டி கொல்லப்படுகிறார்கள். காவல்துறை தானே இறங்கி அடிச்சுதே. இப்போ துப்பாக்கி போகிறான் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டாங்க எல்லாமே. அந்த 2 நாள் பல ஸ்டேஷனில் ஆளே கிடையாது. நான் அந்த செல்வராஜ் வழக்கில் ப்ரூவ் பண்ணிருக்கிறேன். எல்லா தெருக்கள்லையும் போது போலீஸும் இந்து முன்னணிக்காரங்களும் கலவரத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டு அன்றைக்கி அந்த அளவுக்கு மிகப்பெரிய கலவரம் பண்ணுறாங்க. 30 உயிர்கள் கொடூரமாக கொல்லப்படுது. அந்த அடித்து கொல்லப்பட்ட மக்கள் எல்லாம் நான் அன்றைக்கி போய் பார்க்குறேன். என் தம்பி அங்கே இருந்தால் அப்படி போய் பார்க்க போகிறேன். என்னுடைய ஒரு தம்பி அடிபட்டா அப்படின்னு சொல்லி இன்னொரு தம்பி போகிறேன். அப்படி அந்த தம்பியை தான் மர்டர் பண்ணுறாங்க. அப்போது அந்த தம்பியை நான் கூப்பிட்றதுக்கு வேண்டி போகிறேன். நான் மார்ச் ரூமுக்கு தான் போகிறேன். நான் அன்றைக்கி மார்ச் ரூம் போகும்போது ஒரே புணங்களாக கிடக்குறாங்க. ஹாரிஸ்னு அவரோட பாடி எடுத்து எல்லாத்தையும் குழி பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட பாடி எடுத்து பார்க்குறோம். இது ரிமூவ் பண்ணும்போது இதை ரிமூவ் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த ஆண் உறுப்பு இல்லை. அப்போ எல்லோரும் ரொம்ப சங்கடமாகப்பட்டோம். என்ன இப்படி இந்தளவுக்கு கொடுமையாக இது பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த பாத்திய வாயில் பார்த்தா லைட்டாக ஓப்பன் ஆன மாதிரி இருக்குது, பல்லு துருத்தின மாதிரி இருக்குது. இன்னும் போட்டு வாய் ஓப்பன் பண்ணி பார்த்தானா அந்த ஆண் உறுப்பை கட் பண்ணி வாயில் சொருகி அந்த ஆண் உறுப்பு வந்து வாயில் சொருகியிருக்காங்க. அப்போ ரொம்ப வேதனைப்பட்டு எல்லாமே அழுதுட்டோம். இது வந்து பயங்கரமாக அதாக இருக்குது, கொண்டு இருக்கிறாங்க, பயங்கரமாக நடந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். நான் வந்து அன்றைக்கி ஆதங்கத்தை இங்கே சமூகத்தில் வந்து சொல்கிறேன். அந்த மாதிரி நாங்கள்லாம் இது பார்த்ததுனால தான் நான் வந்து என் மேலே பொய்யா ஒரு வழக்கு போட்டாலுமே நான் அதை ஏற்றுக்கிட்டேன். அதாவது மருத்துவமனையில் வந்து பார்க்க போன நோயாளியை பார்க்க போனால பிடிச்சி உட்கார வச்சு 10 பேர் சேர்ந்து பெட்ரோலை தலையில் ஊற்றி எரித்து கொள்கிறாங்க. அந்த மாதிரி அநியாயங்கள் கோயம்புத்தூர் நடந்தது. எங்கள் வக்கீல் வாதாடினது அதுதான். ஒரு அநியாயம் நடக்கும்போது தடுக்க வேண்டிய நிர்வாகமும், தடுக்க வேண்டிய காவல்துறையும், தடுக்க வேண்டிய அரசாங்கமும் என்னை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தால் அந்த மாதிரி நடக்கிறது இயல்பு தான். எல்லாருமே வேடிக்கை கைகட்டி வேடிக்கை பார்த்தாங்க. அரசு முற்றிலுமாக ஸ்தம்பிச்சு போயிருந்தது. 3 நாட்கள் நீங்கள் கோவையில் வந்து அரசு நிர்வாகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, அது வந்து படுகொலையாளர்களுடைய கட்டுப்பாடுகளில் தான் அன்றைக்கு வந்து பெரிய வெறியாட்டம் நடந்தது. அன்றைக்கி படுகொலை செய்யப்பட்டவங்களுக்கு ஒரு ஆறுதலாக கூட நிற்கலை. அரசு வந்து அந்த மக்கள் பக்கத்தில் நிற்கலை. அன்னைக்கு இருந்த ஆட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்போது ஆட்சியில் இருக்குது. பயன்படுத்தி யார்? இந்துத்துவ அமைப்புகள் போகிறான். அப்படி பயன்படுத்தி திட்டமிடப்பட்டு நடப்பட்ட ஒரு படுகொலை தான், கலவரம் தான், வன்முறை தான். அது வந்து ஏறக்குறைய குஜராத்தில் நடந்த 2002 நடந்திருக்கக்கூடிய ஒரு படுகொலையை போன்ற ஒரு படுகொலை. அது வந்து கோயம்புத்தூர் மாடலை முன்வைத்து முழுமையாக வந்து நீங்கள் குஜராத்தில் இதே தான், அதையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து இதே மாதிரி தான் நடந்தது. அதற்கு மாடலாக கோயம்புத்தூர் இருந்தது. ஆனால் அந்த வழக்கு விசாரணையை பற்றி ஒரு சரியான ஒரு புலன் விசாரணை மேற்கொள்ளப்படாமல் சும்மா பேருக்கு போடப்பட்ட வழக்கில் போடப்பட்ட அத்தனை பேரும் விடுதலை செய்யப்பட்டாங்க. அந்த மாதிரி அநியாயங்களுக்கு கூட ஒரு நியாயமான நீதி கிடைக்கல. ஆனால் அவங்களுக்கு எந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த நிவாரணமும் கிடைக்கல. 19 பேர் கொல்லப்பட்டாங்க. சிறுபான்மையினர் காவலர்னு சொல்லப்படுகிற கருணாநிதி அவர்கள் வந்து எட்டி குடி பார்க்கல அந்த இடத்துக்கு. அந்த 18 உடல்களை கொண்டாந்து உக்கடத்தில் வின்சென்ட் ரோட்டில் வந்து பெரேடு பண்ணும்போது அதை பார்த்துருக்க இளைஞர்கள் வந்து அந்த கோவத்தில் தான் வந்து 14/2/98 அந்த குண்டுவெடிப்பில் வந்து ஏறக்குறைய 58 பேர் வந்து இறந்து போகிறாங்க. பல இடங்களில் 152 பேர் காயப்படுறாங்க. 6 கோடி ரூபா பெருமளுக்கு சேதமாகுது. பிப்ரவரி 14 1998 குண்டு வெடிக்கும் அப்படின்னு சொல்லி சாதாரண மக்களுக்கே தெரியும். இதை எப்படியாவது தடுத்து வந்து அமைதியை நிலைநாட்டணும்னு சொல்லிட்டு இஸ்லாமிய அமைப்புகள் வந்து அதுக்காக முன்முயற்சிகளை எடுத்தாங்க.
அதையும் மீறி அதை வந்து நடந்திருக்குதுன்னா அது வந்து அரசு காவல்துறை அனுமதிச்சதுன்னு தான் சொல்ல முடியும். அதனால் இதெல்லாம் போலீஸுக்கு முன்கூட்டியே தெரியும். போலீஸும் இதில் வந்து அவங்களுடைய அவங்க கெட்டுப்போன பேரை வந்து சரி பண்ணுறதுக்காக வேண்டி இது அவங்களும் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அனுமதிச்சிட்டாங்க. பல்வேறு மனித உரிமை ஆர்வலர்கள் வந்து இந்த சந்தேகங்களை எல்லாம் வந்து எழுப்பினாங்க. எப்படி வந்து காவல்துறை அலுவலகத்தில் முன்னாடி வச்சுருந்து வெடிக்கலை எடுத்துட்டாங்க, அத்வானியை பேச இருந்த மேடைக்கேறுகள் இருந்தது எப்படி எடுத்தீங்க, ஏன்னா கோட்ரஸில் இருந்தது எப்படி எடுத்தீங்க அப்படிங்கிற இந்த சந்தேகங்களெல்லாம் நிறைய பேர் அப்போவே வந்து எழுப்புனாங்க. அதில் வந்து அவங்க விசாரணை பண்ணி 2002 வந்து சார்ஜ் ஷீட் போட்டு அதில் 175 பேரை வந்து குற்றஞ்சாட்டப்பட்டவர்களாக காண்பிக்கப்பட்டு அதில் 167 பேரை கைது பண்ணி அந்த 167 பேர்த்தில் வந்து கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிற வழியில் கலைஞர் நகர், ஹோசிமின் நகர், அண்ணா நகர்னு இருக்குது போகிறான். அந்த பகுதி மக்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஒரு 72 பேரை வந்து அந்த பகுதி மக்களுக்கு நடந்த சம்பவத்துக்கு வந்து சும்மா ஏதோ அவங்க தகராறுலாம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க, ரோடு மறியல் பண்ணியிருக்காங்க. அவங்கள கொண்டாந்து இந்த வழக்கில் சேர்த்தி ஆக மொத்தம் 175 பேரை காமிச்சு 2007 ஆகஸ்ட் மாதம் வந்து 1ஆம் தேதி அன்னைக்கு தீர்ப்பு சொல்கிறாங்க. அந்த 167 பேரில் 41 பேர்த்துக்கு வாழ்நாள் சிறை அது கொடுத்தாங்க. ஒரு 13 பேர்த்துக்கு வந்து 11 ஆண்டுகள் கொடுத்தாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் 2 ஆண்டுகள்லேருந்து தண்டனை, 2 வருஷம், சில பேர்த்துக்கு 3 ஆண்டுகள், சில பேர்த்துக்கு 5 ஆண்டுகள், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தண்டனைகள் விதிக்கப்பட்டுச்சு. ஆனால் நாங்கள் எல்லாரும் சிறையில் இருந்த காலங்கள் 10 ஆண்டுகள். இதில் பெரும் அநீதி என்ன அப்படின்னா, பெரும் அநீதி 6 வருஷம் தண்டனை எப்போ சொல்கிறாங்கன்னா, நான் 10 வருஷம் சிறைவாசம், அதாவது 1998 ஜெயிலுக்கு போகிறேன். 2008 வரைக்கும் எனக்கு எந்த பெயிலோ எதுவுமே கொடுக்கப்படலை. 2008 வந்து எனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, 6 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க. அப்போ நான் 4 வருஷம் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கிறேன். அப்போ நான் கேட்குறேன் அவங்கள்ட்ட, ரிலீஸ்னால் எப்படி சார், கேஸ்லேருந்து வழக்குலேருந்து விடுதலையா, இல்லை பாய் குறைஞ்ச தண்டனை தான் உங்களுக்கு அப்படிங்கிறாரு. அப்போ நான் சொல்கிறேன், குறைஞ்ச தண்டனை தான், நான் 10 வருஷம் இருந்துட்டேன், எனக்கு என்ன நிவாரணம் பண்ண போகிறீங்க அப்படின்னு. பாய் அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்டுறாங்க பாய், நீங்கள் வந்து உங்களுக்கு கண்ணை மூடி காதை பற்றிட்டு நீங்கள் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க, உங்களை வெளியே விட்டுருவாங்க, நீங்கள் அப்படியே வந்துடலாம் அப்படி சொல்கிறாங்க, அப்படியே வந்துடலாம். அப்புறம் இதை கேட்டு நம்ம எப்படி பேசுவோம், நம்ம பேசவே இல்லை. அன்றைக்கி பிறகு வந்து ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணோம். அப்பீலில் வந்து நாங்களே வந்து ஆர்கியூ பண்ணோம். வந்து இங்கே 41 பேருங்கிறத அதே வந்து அவங்க வந்து ரத்து பண்ணி 21 பேர் மட்டும்தான் வந்து இதில் வாழ்நாள் சிறையில் வந்து இருக்கக்கூடியன்னு சொல்லி பண்ணாங்க. 21 பேர்த்தில் பாட்சாபாயை பொறுத்த அளவுக்கு வந்து அப்பீலே வேணான்ட்டார். நான் உள்ளுக்குள்ளே இருந்தே நான் வந்து இதாகிக்கிறேன். இறந்து போனவங்க போக இப்போ பார்த்தீங்கன்னா 18 பேர் தான் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீலில் பெண்டிங் இருக்காங்க. இந்தியாவிலேயே இந்த கேஸு இதுவரை நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கு இந்த வழக்கு தாங்க. கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு வழக்கை மட்டும் இதுவரை உச்சநீதிமன்றம் இறுதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவே இல்லை. 10 ஆண்டுகள் வந்து நான் சிறையில் கழிச்சிருக்கேன். என்னைக்கு எங்களை வந்து கைது செய்து கொண்டு போய் வச்சாங்களோ அன்று முதல் நான் விடுதலை ஆகிற வரை இந்த 167 பேர்த்தில் ஒருத்தருக்கு கூட பிணை வழங்கப்படவே இல்லை. இடைக்கால பிணை கொடுக்கறது அல்லது உடல்நிலை சரியில்லாமல் கொடுக்கறதுங்கிறதெல்லாம் ஒரு மனித உரிமை பிரச்சனை. உலகத்தில் எங்கே வந்து தவறு செய்யப்பட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டாலும் உடனடியாக குற்றம் சாட்டப்பட்ட அன்றைக்கு நாங்கள் வந்து குற்றவாளிகள் அல்ல, குற்றம் சாட்டப்பட்டோர் தான். குற்றம் சாட்டப்பட்டோருக்கு பிணை வழங்கப்படும். அவருக்கு 2 வகையான வாய்ப்புகள் கொடுக்கப்படும். அவர் வெளியே வந்தால் அவருக்கு என்ன வழக்கு அவர் மேலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அவருக்காக வேண்டி சொல்லப்பட்ட சாட்சிகள் யார் யார் அப்படின்னு சொல்லி அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கும், இந்த வழக்கை நல்ல வழக்கறிஞர்களை வைத்து எதிர்கொள்வதற்காக வேண்டியும் அவருக்கு பிணை வழங்கப்படும். அது பூலாந்தேவிக்கு கிடைக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கிற லீலாவதியுள்ள பாதிக்கப்பட்டவங்க கிடைக்குது. 3 விவசாய கல்லூரி பெண்களை கொண்டவனுக்கு கிடைக்குது. ஆனால் இவர்களுக்கு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. அது காரணம் வந்து இவர்கள் இஸ்லாமியர்களோட ஒரே காரணத்துக்காக தான். இது வந்து மிகப்பெரிய வந்து சட்டவிரோதமான ஒன்று, அரசியல் சாசனுக்கு விரோதமான ஒன்று. இது நீதிமன்றத்துக்கே தெரியும் இது அநியாயம் சொல்லி. ஆனால் அதெல்லாம் யாரும் கேட்குறதுக்கு யாரும் இல்லை, எந்த நியாயமும் எங்களுக்கு கிடைக்கல. காவல்துறை, அரசு நிர்வாகம், நீதிமன்றங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வலையை பின்னி வச்சு தான் எங்களை சிறையிலே வச்சுருந்தாங்க. எல்லாமே முடிவு பண்ணிட்டான், எவனை கைது செய்யணும், எவனை சிறையில் வைக்கணும், எப்படியெல்லாம் வச்சுருக்கணும், எத்தனை ஆண்டுகள் வச்சுருக்கணும், நீதிமன்றம் இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னுங்கிற எல்லா முடிவுகளையும் பண்ணிட்டு தான் இதில் பண்ணுறாங்க. இவர்களுக்கு வந்து வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காகவே கோவை சிறைக்குள்ளேயே, சிறை வளாகத்துக்குள்ளேயே ஒரு நீதிமன்றத்தை வச்சு அப்படியே கூட்டு வர சொல்லிட்டாங்க. போடாமே யாரையுமே பத்திரிக்கையாளர்கள் மற்றவங்க யாரும் போய் பார்க்க முடியாது, வழக்கறிஞர்களும் போய் அந்த சாட்சியை பார்க்க முடியாது. நாங்கள் 167 பேருமே என்னைக்கு ஆஜர்படுத்தப்பட்டோமோ அதுக்கு பிறகு சார்ஜ் ஷீட் வாங்கிறதுக்காக மட்டும்தான் திரும்ப நாங்கள் என்ன பண்ணோம்,
இந்த நீதிமன்றத்தில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டோம். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி அந்த சார்ஜ் ஷீட் வாங்கிட்டு வரோம். சார்ஜ் ஷீட் வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு 3-4 மாதங்களுக்கு பிறகு சிறப்பு நீதிமன்றத்தில் தான் எங்களை வந்து 2வது ஆஜர்படுத்தினாங்க. எவ்வளோ பெரிய விதி மீறல் தெரியுமா? அங்கே ஆரம்பித்த சட்ட விதி மீறல் தான் எங்கள் தீர்ப்பு சொல்கிற அந்த நாள் வரை எல்லா வகையிலையும் சட்ட விதிமீறல்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. டெரரிஸ்ட் லா கிடையாது இவங்களுக்கெல்லாம் ஐபிசி அஃபென்ஸ் தான். இந்திய தண்டனை சட்டத்தில் குறிக்கக்கூடிய அந்த பிரிவுகளும் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட்டு, ஆர்ம்ஸ் ஆக்ட்டு, இந்த மாதிரி அப்புறம் 153A ப்ரொமோட்டிங் டிஸ்கார்மனி அமங் தி பீப்புள் அப்படிங்கக்கூடிய இது இதாக இருந்துச்சு. ஒரு மனிதனுடைய 100% உரிமைகளும் மீறப்படக்கூடிய ஒரு இடம் சிறைச்சாலை. என்கிட்ட யாராவது சிறைச்சாலையை பற்றி கேட்டால் நான் இப்படி சொல்லுவேன், உலகத்தில் எங்காவது நரகம் இருக்கிறது என்று சொன்னால் அது சிறைச்சாலை தான் சொல்லுவேன். சிறையில் வந்து எங்களுக்கு வந்து சிறைக்குள்ளே ஒரு சிறை, அந்த சிறைக்குள்ளே ஒரு சிறை. நாங்கள் அப்படி 3 சிறை தாண்டி தான் நீங்கள் என்ன தான் ஜெயிலை அடித்து உடச்சி வந்தாலுமே எங்களை காப்பாற்ற முடியாது. ஏன்னா நாங்கள் அப்படிப்பட்ட செக்யூரிட்டியில் இருக்கிறோம். மற்ற சிறைவாசிகளோடு பேச முடியாது, மற்ற சிறைவாசிகளை சந்திக்க முடியாது. 10ஆம் பிளாக் மட்டும் தனியாக ஒரு மதில் சுவர் கட்டி, மதில் சுவர் இருக்கும், அதற்கு பிறகு ஒரு மதில் சுவர் இருக்கும், அதுக்கு மேலே மின்வெளி போட்டிருப்பாங்க, எலக்ட்ரிக்கல் ஃபுல்லாக போட்டு சிறைக்குள்ளும் சிறை வைக்கப்பட்டவர்கள் நாங்கள். அதாவது சிறைங்கிறது லாக்கப் 6 மணிக்கு காலையில் லாக்கப் திறக்கணும், சாயந்தரம் 6 மணிக்கு தான் லாக்கப் பூட்டணும். ஆனால் எங்களை வந்து 1 வருஷமாக திறந்தே விடலை. எங்கள் சிறையை வந்து எங்கள் கொட்டடி திறந்தே விடலை. எங்களை பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லி அப்படி ஒரு 1 வருஷம் வச்சுருந்தாங்களே. சிறை வந்து தனித்துறை, சிறைங்கிறது தனித்துறை. அதற்கு மேனுவல் தனி, அதற்கு டிஜிபி தனி, எல்லாமே தனி. ஆனால் 97-98 பிறகு என்ன ஆகுதுன்னா, சிறைத்துறை வந்து காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வராங்க. காவல் சட்டங்களை வந்து அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அமுல்படுத்தி சிறைக்குள்ளே போய் ஒரு 10, 25, 30 காவலர்கள் உள்ளே வர்றாங்க. என்னடா பண்ணுற, துவா செய்றியா, போ உனக்கு அல்லாஹ் வந்து நல்லது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறான் ஒருத்தன். அப்போ சிலது இன்னும் கதவு திறந்தே பிடிச்சி இழுத்து போட்டு கரா மாதிரி அடிக்கிறாங்க. எங்களை வந்து திடீர்னு வந்து எங்கள் ரூமில் சோதனை பண்ணாங்க. சோதனை பண்ணி எங்களை வந்து அடிக்க ஆரம்பித்தாங்க. செவுத்தில் வந்து கையை செவுத்தில் வச்சு நிற்க சொல்லிவிட்டு இங்கேருந்து அடித்தா கீழே வரைக்கும் அடிப்போம். அப்படி லைனாக கோடாக இருக்கும். அடித்து அம்மனத்தோடு வந்து சிறையில் முன்னாடி கேட்டில் வைக்கிறாங்க. அப்புறம் எனக்கு வாயெல்லாம் ரத்தம் வருது. துணிமணி, எங்களுடைய பாத்திர பண்டங்கள் எல்லாம் எடுத்து வெளியே போட்டு எங்களை வந்து நிர்வாணமாலாம் விட்டுட்டு போனாங்க. நாங்கள் வந்து அப்படி 1 வருஷமாக அந்த பனிஷ்மெண்ட்டில் இருந்தோம். 1 வருஷமாக எங்களுக்கு திறக்கவே இல்லை. நீதிமன்றத்தில் நாங்கள் கேட்குறோம், இந்த மாதிரி வந்து எங்களை வந்து அடிக்கிறாங்க சிறையில் அப்படின்னு சொல்கிறோம். நீதிமன்றம் அதை வந்து ஏன்னு கூட கேட்கல. சரி, பனிஷ்மெண்ட்டுங்கிறது அப்படி தான். அடித்தாங்கன்னா அடித்து வித்தவுட் பண்ணி உள்ளே போட்டுருவாங்க. போலீஸ் எல்லாம் அடித்தது என்ன அடிக்கலை, வயசான ஆளுகள் என்ன அடிக்கலை, மீதுள்ள பயணிகள் தான் அடிச்சிருக்காங்க. 1 வருஷம் எங்களுக்கு வந்து தொழுகவே அனுமதிக்கலைங்க. நாங்கள் வந்து தொழுகவே அனுமதிக்கல. ட்ரெஸ் இல்லை, உணவு சரியான உணவு இல்லை, தண்ணிகளும் இப்படி தான். தண்ணியில் வந்து ஒரு வார்டர் வந்து காலையில் வந்து யூரின் அடிக்கிறார். நாங்கள் குடிக்கிற தண்ணியில் ட்ரம்மில் வந்து யூரின் அடிக்கிறார். அந்த மாதிரிலாம் எங்களுக்கு வந்து நிறைய கொடுமைகள் நடந்தது. அந்த நாளெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகங்கள் போல் போகும். 3 மாதம் வரும். வெறும் நிர்வாணம் தான், அப்படியே சுருண்டு தான் இருப்போம். ஒன்றுமே இருக்காது அந்த ரூமில். 3 பேர் இருப்போம். 3 பேரும் நிர்வாணமாக இருக்கும். எப்படி இருக்கும்? அவமானமாக இருக்கும். அவன் ஒரு பக்கம் சுருண்டு கிடப்பான், இங்கே ஒரு பக்கம் நாம் ஒரு பக்கம் சுருண்டு கிடப்போம். அவனுடைய அந்த காரை போட்டு வச்சுருப்பான்ல, அந்த காரையில் ஷூ சவுண்டு கேட்டாலே கொலையெல்லாம் நடுங்கும். இன்றைக்கி எவனும் அடிக்க பக்கத்து ரூமில் இருக்கிறவனை போட்டு அடிப்பான். அவன் அல்லா 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 அல்லான்னு கத்துவான். அந்த அல்லா அல்லான்னு கத்தும்போது நமக்கு அழுகையாக வரும். நாடா இப்படி போட்டு அடிக்கிறானுங்களே அப்படி சொல்லி. அந்த கடுமையாக அந்த தாக்குதல் வந்து இருந்துச்சு. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிஜேபி கவர்மெண்ட். அப்போது 2வது ஸ்டேட் கவர்மெண்ட்டு வந்து கருணாநிதி இருந்தால் கூட அவங்களோட கூட்டணி அன்னைக்கு, அதனால தான் அவ்வளோ கடுமையாக தாக்குனாங்க. புதுக்கூட்டாளிகள் வந்து மனங்கோணாமல் நடந்து கொள்வதற்கான அத்தனை வேலையும் ஐயா கருணாநிதி அவர்கள் செஞ்சாங்க. பியூசியிலுடைய தேசியத்தில் வேறு அந்த கேஜி கண்ணபுரான் அவரை நான் கூப்பிட்டு வந்தோம். அவர் தான் பார்லிமெண்ட் அட்டாக் கேஸ் போய் ஆர்கியூ பண்ணவர். பல தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க வந்து மனித உரிமைகளுக்காக உரிமைகளை பெற்றுக் கொடுத்த ஒரு மாபெரும் மனிதன் வந்து கேஜி கண்ணபுரான். அவர் எல்லாம் கேட்டுட்டு அவர் கேட்ட முதல் கேள்வி தான், இந்த இத்தனை பெரிய 11 குண்டுவெடிப்புக்கு காரணமானதுன்னு சொல்கிறீங்க, இவங்களை குண்டு வெடிச்சான்னு சொல்கிறீங்க, இதற்கு என்ன காரணம் அப்படின்னா 18 இஸ்லாமியர்களை வந்து கொண்டுட்டான்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ 18 இஸ்லாமியர் கொன்றவர் யாருன்னு கேட்டார். நீங்கள் சார்ஜ் ஷீட்டில் போடணுமில்ல, இவங்க ஏன் குண்டு வச்சாங்கன்னா
அந்த 18 இஸ்லாமியரை கொண்டுட்டாங்க, இஸ்லாமிய வீடுகளை போய் இந்த கொள்ளையடிச்சிட்டாங்க, சூறையாடல் பண்ணாங்க. அப்போ அந்த 18 இஸ்லாமியரை கொன்றது யார் அப்படிங்கிற விஷயத்தை ஏன் நீ வைக்கல? அதனுடைய தொடர்ச்சி தானே இது, மோட்டிவ்ங்கிறது அதுதானே, ஏன் வைக்கலன்னு கேட்டார். பதில் சொல்ல முடியல. அது மட்டும் இல்லை, அவர் சொன்னார் இட்ஸ் எ டிஸ்டிங்டிவ் டிஸ்கிரிமினேஷன் வார்த்தையை பயன்படுத்தினார். அடுத்த நாள் ஹிந்து பேப்பரில் இந்தியா முழுக்க வந்துச்சு. நான் பார்த்த வரைக்கும் இது மாதிரி ஒரு புலிக்கூண்டுக்குள்ளே சிங்கக்கூண்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி குற்றஞ்சாட்டப்படுற உள்ளே உட்கார வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கொடுக்காம அவர் ஒரு இஸ்லாமியர்கள் காரணமாக செஞ்சப்பட்டனால இது பாரபட்சமான விசாரணை, டிஸ்டிங்டிவ் டிஸ்கிரிமினேஷன் ஆன் த ஸ்கோர் தட் தே பிலாங் டு முஸ்லீம் ரிலிஜன் அப்படின்னு சொல்லி பேசினார். அதுவே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இந்தியாவில். எல்லா சிறைச்சாலைகள்லையும் சிறை காவலர்கள் தான் வெளியே இருப்பாங்க. 2 பக்கமும் சிறை காவலர்கள் இருப்பாங்க. 3ஆவதாக மனு ரூம் இருக்கும். மனு ரூமில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் ஜெயிலர் இருப்பார். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த பொருளை வாங்கி சோதிச்சுட்டு தான் உள்ளே தருவார். ஆனால் கோயம்புத்தூர் சிறையில் போலீஸு தான் சர்ச் பண்ணுவாங்க இது எல்லாம். சிறையில் 2 கம்பி போட்டுருவாங்க, இங்கே ஒன்று அங்கே ஒன்று. எங்களுக்கு இப்படி நின்று இப்போ சவுண்ட் விட்டு எவ்வளோ பேசினாலுமே நல்லா மனம் திறந்து எங்களுக்கு பேச முடியாது. மனசார எதுவும் பேச, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கோம் அப்படின்னு சவுண்ட் விடுவார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கிறோம், சாப்பிட்றக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம், சாப்பிடுங்க. அதையே நாங்கள் ரொம்ப சவுண்டாக தான் பேசணும், அப்போ தான் காது கேட்கும். அவருக்கு என்ன பிரச்சனைங்கிறதும் கூட நாங்கள் கேட்க முடியாத சூழ்நிலை. பார்க்கவுமா அவ்வளோ தொலைவில் அவ்வளோ செலவு பண்ணிட்டு போவோம், அந்த 2 வார்த்தையை தான் பேசிட்டு திரும்ப வருவோம். வரும்போதே போலீஸு அந்த காவல்துறையெல்லாம் தாண்டி தானே வர்றாங்க. அவங்க வந்து குடும்ப சூழ்நிலையை மட்டும்தான் சொல்லுவாங்க, எல்லாம் வெளியே என்ன நடக்கிறதுங்கிறது எங்களுக்கு எதுவுமே தெரியாது. குழந்தைகளை காட்டுவாங்க, இது சொல்லுவாங்க, குழந்தைகளை தொட்டு கூட பார்க்க முடியாது. அப்போது எங்கள் குடும்ப பெண்கள் பட்ட அவமானங்கள் இருக்கு பாருங்க, படைச்ச ரப்புக்கு தான் தெரியும். அவ்வளவு அவமானங்களை அவங்க சந்திப்பாங்க. நாங்கள் போய் மனு பார்க்கும்போது பின்னாடி வந்து காவலர்கள் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து எங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேணும்ன்ட்டு பெண்களை வந்து ஒரு கிண்டல் பண்ணுவாங்க. கிண்டல் பண்ணும்போது அந்த அது எங்களோட கணவர்களுக்கு எப்படி இருக்கும், அவங்க கண்ணு முன்னாடியே மனைவியை கிண்டல் பண்ணும்போது அவங்களுக்கு கோபம் வரும்ல. அவங்க வந்து ஏதோ பண்ணணும், இவங்க ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி ஏதாச்சும் ரகலை ஆயிடுச்சுன்னு சொன்னால் உடனே ஃபோர்ஸ் இறக்கி அவங்கள அடிக்கணுங்கிற ஒரு தாட்டில் அந்த மாதிரி செய்வாங்க. என்ன இவங்கள பண்ணால் ஏதாவது பண்ணுவாங்களோன்னு சொல்லி பார்த்தாங்க. அது மாதிரி நாங்களும் அனுசரித்து எல்லாத்தையும் சகித்து எல்லாத்தையும் பொறுத்துட்டு அப்படி லைஃபாக எங்களுக்கு லைஃப் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து அப்படி இருந்துக்கிட்டோம். பொறுமையாக இருந்துக்கிட்டோம். நாங்கள் எதுவும் எந்த வம்பு தும்புக்கும் போகாமல் பொறுமையாக தான் இருந்துக்கிட்டோம். காலையில் 9 மணிக்கு பரப்பிட்டு நாங்கள் பார்க்க போகிறோன்னா மத்தியானம் 2 மணி ஆகும் திரும்பி வர்றதுக்கு. ஆனால் இங்கேருந்து நடந்து பஸ் ஸ்டாண்டு போய் பஸ் ஏறி அங்கேருந்து நடந்து ஜெயில் கேட்டெல்லாம் தாண்டி போய் எனக்கு வையாயே உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. 10 வருஷம் நடந்தே போவோம். வரும்போது அங்கேருந்து நடந்தே தான் வருவோம். இங்கேருந்து நடந்து போய் நம்ம பொருள்களை கொண்டு போவாங்க. இது கொண்டு வர வேண்டாம், அது கொண்டு வர வேண்டாம்னு சொல்லுவாங்க. பழம் ஒரு மாதிரியான எடுத்து வீசிடுவாங்க. பிரெட்டு வாங்கிட்டு போக முடியாது, அதை அம்புடு பிரித்து பார்க்குவாங்க, என்ன வச்சுட்டு வந்திருக்கிறாங்களோன்னு. நாங்கள் மக்களையும் கொடுத்து மக்கள் சாவடிக்கிறதுக்கு மருந்தியமாக கொண்டு போய் கொடுக்குவோம். அப்பா தண்ணி கூட கொண்டு போக முடியாது, நம்ம கையில் எதுவுமே கொண்டு போகாமல் ரொம்ப தூரம் தொலையாக நடக்கணும். நடந்து போய் தான் அந்த மனுவை பார்த்துட்டு அவ்வளோ நேரம் அந்த கம்பிக்கு பின்னால் நின்று பேசிட்டு வரணும். அந்த பொருள் கொண்டு போகணுமல்ல, அதுக்கு வேண்டிய பொருளாதாரம் கூட எங்கள்கிட்ட இருக்காது. போயிட்டு வர்றாண்ட 300 ரூபா 400 ரூபா வேணும். இந்த சென்னைக்கு மாற்றினதுக்கு அப்புறம் தான் ரொம்ப சிரமப்பட்டோம். நாங்கள் எங்களால் அவ்வளோ செலவெல்லாம் பண்ணி பார்க்க போக முடியாது, அந்தளவு குடும்ப சூழ்நிலை. அதனால் நாங்கள் பார்க்க கொஞ்ச நாள் போகாமையே இருந்தோம். அப்புறம் திருப்பி இடையில ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது போவோம். அப்போது கடனை வாங்கிட்டு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு அந்த ட்ரெயின் செலவுக்கும் போட்டுட்டு நைட் ட்ரெயின் ஏறுவோம். காலையில் போய் சேருவோம். காலெல்லாம் வீங்கிடும் எனக்கு ட்ரெயினில் உட்காந்து. திருப்பி காலையில் போய் ஏதோ ஒரு கடையில் சாப்பிடவும் கூட நிற்க மாட்டேன். எங்களுக்கு அப்படியே சிறைக்கு போகிறதுக்கு அந்த ஜங்ஷன்லேருந்து 3/4 மணி நேரம் புழல் சிறைக்கு. அங்கே போய் மனு எழுதி ரொம்ப சிரமம். மதியானம் 1 மணி 2 மணி ஆயிரும். திருப்பி அங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரம் பார்க்க காமிக்குவாங்க, பேசுவோம். திருப்பி ஜங்ஷன் வந்து ஏறி இவ்வளோ தொலைவில் நாங்கள் வருவோம். போகிறதே தூரம், எங்களை அப்படி அலைக்கழிப்பாங்க, இப்படி போங்க அப்படி போங்கன்னு சொல்லி நாங்கள் இங்கேருந்து போய் பார்த்துட்டு வீட்டில் வந்து 2 நாளைக்கு 3 நாளைக்கு எனக்கு எந்திரிக்க முடியாமல் செத்த போன மாட்டு நாங்கள் கிடப்போம். ஆனால் ஜெயிலுக்கு நடக்கிற மாதிரி யாரையும் எல்லாம் வைக்கக்கூடாது. மௌன 10-12 ஆண்டுகள் வரைக்கும் எந்த விதமான ஒரு பரவலோ எதுவுமே கிடையாது. நாங்கள் போவோம், பார்ப்போம், வருவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பரவல் கொடுக்க ஆரம்பித்தாங்க. காலையில் வந்து சாயங்காலம் ஒரு 8 மணி நேரம் பரவல் கொடுத்தாங்க. அவங்களுடைய விடுப்பு கூட, அதாவது பரவல் லீவு கூட ஒரு 200 காவலர்களோட அவங்க அந்த இனிமேல் அவங்க விடுப்பே கேட்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய சுற்றத்தார்கள்லாம் தொந்தரவு பண்ணி இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. பரவலுக்கு வரும்பொழுது இந்த வீட்டோட முகவரி கொடுக்குறோம்,
போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த முகவரி போகும். அவங்க வருவாங்க. அவங்க வந்து என்ன ஏதுன்னு கேட்பாங்க. ரெண்டாவது போலீஸ் இங்கே தான் அவரை கூட்டிகிட்டு வரும். அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அவங்க அங்கே இருக்க முடியாது. 5 மணிக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க, 5 மணிக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நோன்பு திறக்கிற நேரத்தில் இருக்க முடியாது. காலையில் வர்றாங்க, சாயங்காலம் போகிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது அவங்க எங்கள் ஹவுஸ் ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து இன்றைக்கி வந்துட்டீங்க, நாங்கள் எல்லாத்தையும் இஃப்தார் விருந்துக்கு நாங்கள் அழைச்சிருந்தோம், இவ்வளோ போலீஸ் வந்தனால எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சுன்னு அவங்க என்னை வந்து கூப்பிட்டு ரொம்ப மன வருத்தப்படுற அளவுக்கு அவங்க பேசிட்டாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், என் கணவர் வந்தாருங்கிற சந்தோஷத்தை விட ஏன் வந்தாருன்ற கவலை தாங்க எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனவேதனை தான். இது கொஞ்சம் வந்தவங்க ஒரு வாய் சோறு கூட சாப்பிடல. வீட்டில் வந்தாங்க, இருந்தாங்க, குழந்தைகளை பார்த்தாங்க, அவங்க போயிட்டாங்க. மற்ற சிறைவாசிகளுக்கு அவர் வந்து காலையில் ஜெயிலேருந்து வெளியே வருவார். காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஏறி அவர் சொந்த ஊருக்கு சேலமோ நாமக்கல்லோ வேறு எந்த ஊருக்கோ அவர் வந்து பஸ் ஏறி வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் இஸ்லாமியர்களுக்கு அப்படி இல்லை. வழிகாவலோடு தான் ஒரு சிறைவாசியை விடுப்பு கொடுத்து அனுப்புவாங்க. அந்த வழிகாவல் எப்போ கிடைக்குதோ அப்போ தான் சிறை விடுப்பு கிடைக்கும். 2 ஆண்டுகள் சிறையில் கழிச்சா அவனுக்கு வந்து 3 மாத பரோல் வழிகாவல் இல்லாமல் கொடுக்குறாங்க. 25 ஆண்டுகளை கழித்த எங்களுக்கு ஒரே ஒரு நாள் தான் பரோலே தரும் வழிகாவலோடு. அது வந்து சிறையை வந்து இங்கே தான் ப்ரிசன்னு நம்ம சொல்கிறோம். யூஸ்வலாக அதோட பேர் வந்து கரெக்ஷனல் சென்டர் தான். ஒரு தவறை திருத்துறதுக்கான ஒரு இடமா தான் சிறை இருக்கணும். பட் இங்கே வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி ஆம்பிட்டுக்குள்ளே இங்கே சிறைகள் இருக்கிறது இல்லை. காந்தி என்ன சொன்னார்னா, சிறை என்பது ஒரு மருத்துவமனையை போல். எப்படி ஒரு நோயாளியை வந்து மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவன் திருத்தணுமோ, அதே போல் சிறைச்சாலை குற்றம் செய்வது என்பது ஒரு மனோநிலை, அது ஒரு நோய் நிலை. அந்த மனோநிலையை வந்து நீங்கள் மாற்றுவதற்காக தான் இருக்கணுமே தவிர அவனை வந்து அடித்து கொள்றதுலாம் கிடையாது, சித்திரவதை கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. காந்தி சொன்னதையும் பின்பற்றலை, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைவரையும் பின்பற்றலை, சுப்ரீம் கோர்ட் கொடுத்துக்கிற தீர்ப்புகளையும் இன்றைக்கும் வந்து சரி அமல்படுத்தலை. அதிலே பாதிக்கப்பட்டவன் யாரானா இந்த மாதிரி இஸ்லாமிய மக்கள் அல்லது வந்து தலித் மக்கள் அல்லது பழங்குடி மக்கள், இவங்கள தான் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2008 அண்ணாவுடைய 100வது பிறந்த நாளைக்கு ஒரு அறிவிப்பு அரசு செய்யுது. 8 ஆண்டுகள் சிறையில் கழித்த ஆயுள் தண்டனை சிறைவாசிகள் விடுதலை செய்யப்படுவார்கள். அப்போது நாங்கள் எல்லாருமே விடுதலைக்கு தகுதியானவர்கள். எல்லா ஆயுள் தண்டனை சிறைவாசிகளுடைய கணக்கும் எடுக்கப்படுகிறது. எல்லாம் எடுக்கிறாங்க. 8 வருஷம் கழித்த கைதிகளாக இருக்காங்க. இப்போ மதுரையில் தோழர் லீலாவதியை கொலை பண்ணினவங்க திமுகவை சேர்ந்த ஒரு 4 பேர் உள்ளே இருக்காங்க. லீலாவதின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநகராட்சி மார்க்சிஸ்ட் கட்சியுடைய கவுன்சிலர் பட்ட பகலில் படுகொலை செய்யப்பட்டாங்க திமுக கூடிய சில பேர்த்தால். ஒரு பெண்ணை, நிரபராதியான பெண்ணை மார்க்கெட்டுக்கு வந்து நிற்கும் போது அந்த படுகொலை செஞ்சதை வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன அப்சர்வ் பண்ணான்னா, இவர்களுக்கெல்லாம் கருணையே காட்டக்கூடாது, ஒரு நிரபராதி பெண்ணை போய் பட்ட பகலில் கொண்டிருக்காங்க, மக்களுக்காக போராடுறாங்கன்னு சொன்னார். அந்த 4 கொலை கைதிகளுடைய லிஸ்ட் எடுக்கும் பொழுது 8 ஆண்டுகள் அவங்களுக்கு பூர்த்தி ஆகலை. அப்போது அழகிரி வந்து மத்திய அமைச்சர். உடனே அவர் என்ன பண்ணார்னா தகவல் சொல்கிறாரு, 8 ஆண்டுகள் இன்னும் ஆவலன்னு சொன்னாங்க. 2 நாள் கழித்து மீண்டும் ஒரு அறிவிப்பு செய்து அண்ணாவுடைய 100வது ஆண்டு சிறப்பு என்பதால் 7 ஆண்டுகளில் கழித்த கைதிகள் விடுதலை செய்யப்படுவாருன்னு அரசு வந்து முதல்ல போட்ட அந்த அறிவிப்பை ரத்து செய்துவிட்டு 7 ஆண்டுகள் சொல்லி அந்த 4 பேர் விடுதலை செய்யப்பட்டாங்க. அந்த இதில் கடைசியில் என்ன ஆச்சுன்னு தெரியல, எங்கேருந்து இந்த அரசாங்கத்துக்கு பிரசங்கர் வந்ததுன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி மத மோதல்கள், குண்டுவெடிப்புகள் இதில் இருக்கிறவங்கள தவிர அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை கொண்டு வர்றாங்க. அதில் கருணை அடிப்படையில் பார்க்கப்பட வேண்டிய அத்தனை சலுகை யாருக்கு இருக்குன்னா முஸ்லீம்கள் இருக்குது. ஏன்னா நீதிமன்றமே சொல்லி இருக்குது இவங்களை வந்து கருணை அடிப்படையில் பார்க்கணும்னு சொல்லி இருக்குது. ஆனா லீலாவதி கொலை வழக்கில் மட்டும் தமிழக முதல்வர்கள் கருணை அடிப்படையில் பார்த்திருக்கார். ஆனா முஸ்லீம்கள் 10 ஆண்டு சிறை தண்டனை கழித்திருக்கிறாங்க. அதுல கருணை அடிப்படையில் பார்க்கப்படவில்லை. எத்தனை இளைஞர்கள் 16 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் சிறையில் இருக்கிறாங்க, பல குடும்பங்களை சந்திச்சிருக்கிறாங்க, நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, சாக கிடக்கிறாங்க. அவங்க மேல கருணை அடிப்படையில் பார்க்கப்படல. ஆனா இந்த கருணாநிதி அவர்கள், முதல்வர் அவர்கள் யார் லீலாவதி கொலை வழக்கில் இருக்காங்க, மாபெரும் தவறு. பாக்கி இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாமே வந்து சாதாரண கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டவங்க. 302 IPC 2008 அண்ணாவுடைய 100வது பிறந்த நாளைக்கு போட்ட உத்தரவுலேருந்து இன்னைக்கு போட்டிருக்கிற இந்த உத்தரவு வரைக்கும் எல்லா அரசு உத்தரவுகளும் இவங்களுக்கு செல்லுபடியாகும். இவங்களுக்கு வந்து வெடிமருந்து சட்டத்தில் தண்டிக்கப்பட்டவர்கள் அல்ல,
மத மோதல்களில் தண்டிக்கப்பட்டவர்கள் அல்ல. எல்லாத்துடைய வழக்கினுடைய தீர்ப்புலையும் இவர்கள் 302 சட்டப்பிரிவில் படி இவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இவங்களுடைய விடுதலையை ஏன் தடுத்து வச்சிருக்கீங்க? அதே மாதிரி கோயம்புத்தூரில் விவசாய கல்லூரியில் 3 பெண்கள் தருமபுரி பக்கத்தில் வந்து எரித்து கொல்லப்பட்டாங்க அந்த பஸ்ஸில் ஜெயலலிதாவை கன்விக்ஷன் பண்ணும்போது. அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா விடுதலையே செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருந்துச்சு. ஏன்னா இவர்கள் மனித சமூகத்தோடு வாழக்கூட தகுதியற்றவர்கள் இவர்கள்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு கண்டனம் தெரிவித்து மரண தண்டனையை ஆயுள் தண்டனையை மாற்றுது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டாங்களே அதிமுக காரர்கள் என்பதனால். அரசுக்கு தகுந்த மாதிரி அந்த விடுதலை பண்ணணும்னா அந்த சட்டத்தையே மாற்றி அமைச்சு அதுக்கான அரசாணையை பிறப்பித்து விடுதலை பண்ணுறாங்க. ஆனால் இவங்க முஸ்லீமுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த அளவுக்கு நீட்டிச்சு போனாங்கங்கிறத நாங்கள் கண்கூட உணர்ந்திருக்கோம். சட்டத்துக்கு முன்னே எல்லாம் ஒரே சட்டம் தானே வேணும், அது செய்யாமல் இன்னும் போட்டுட்ருக்காங்க. முஸ்லீம்னு ஒரு காரணத்தால் தான் எல்லாம் இன்னும் இருந்துகிட்ருக்காங்க. திமுகட்ட நாங்கள் போய் பல முறை மனு கொடுத்தோம். மனுவை வாங்கிக்கிட்ட அப்போதைய அதாவது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் கண்டிப்பாக அதை பண்ணுறேன்னு சொல்லி தேர்தலாக ஒரு வாக்குறுதியாக கொடுத்தார். தேர்தல் அறிக்கையில் சொல்ல வாக்குறுதியாக எங்கள்கிட்ட சொன்னாருங்க. சிறையில் வாழக்கூடிய அப்பாவி முஸ்லிம்களை விடுதலை செய்திட வேண்டும் என்கிற தீர்மானம். ஆக இந்த தீர்மானங்கள் எல்லாம் செயல் வடிவத்திற்கு வந்துட வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி தருவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். 2021 டிசம்பர் மாதம் ஆதிநாதன் குழு வந்து அமைக்கிறதாக அறிவித்தாங்க. அந்த ஆதிநாதன் குழு முறைப்படி சம்பந்தப்பட்ட சிறைவாசி குடும்பங்களை பார்க்கணும், சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரிகளை பார்க்கணும், சம்பந்தப்பட்ட சிறைவாசிகளின் உடல்நலை பார்க்கணும். அந்த ஆணையங்கிறது என்டையர் எல்லாத்தையும் கேட்கணும். கருத்துரு கேட்டு தான் முடிவெடுப்பு தான் ஆணையம். அந்த ஆதிநாதன் குழு அப்படி நடைபெறவில்லை. ஏதோ ஒரு விஷயம் செய்யக்கூடாதுன்னா குழுவை போட்டுருவாங்க அந்த காலத்தில். அந்த மாதிரி உங்களை ஏமாத்துறாங்கம்மா, நீங்களும் ஏமாந்து சுற்றிட்டே இருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் ஒரு குழு போட்டீங்க. அந்த குழு ஆதிநாதன் குழுன்னு சொல்கிறாங்க. அது யார் ஆதிநாதன் என்னான்னு சொல்லி எங்கள் காது கேட்குற வரைக்கும் ஒரு இதெல்லாம் ஒரு கண் துடைப்பு நாடகம்னு சொல்கிறாங்க. 2 விஹெச்பி மெம்பர்ஸ், அவங்க வந்து கண்ணன் சசிகுமார் 2 பேர். அவங்களால ஒரு இஸ்லாமியர் கொல்லப்படுறாரு. அதில் கோர்ட்டோடைய நெருக்கடியிலையோ இல்லைன்னா கோர்ட்டோட நெருக்கடி இல்லாமலோ கூட இவங்க வந்து விடுதலை செய்ய தயாராக இருக்காங்க. ஸோ இது வந்து டிஸ்கிரிமினேஷன் இருக்குங்க. ஒரு பக்கமும் சட்டப்பூர்வமான முயற்சிகளை நாம் எடுக்கிறோம். இந்த அரசாணை படி சிறையினுடைய விதிகளின்படி என்னை இத்தனை ஆண்டுகள் சிறையில் வைத்திருப்பது சட்டவிரோதமானது அப்படின்னுங்கிற ஒரு நியாயத்தை நம்ம தரப்பில் இருக்கிற நியாயங்களை எடுத்துட்டு நாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம். ஒவ்வொரு பள்ளிவாசல்கள்லையும் போய் நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கை எதிர்கொள்கிறோம், இத்தனை ஆண்டுகளாக சிறையில் இருக்கோம், இவ்வளோ பொருளாதார ரீதியாக செலவு இருக்குது, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி எங்கள் குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் பள்ளிவாசலில் போய் பிச்சை கேட்குற மாதிரி நின்று ஒவ்வொரு ரூபாயோ 2 ரூபாயோ 10 ரூபாயோ 50 ரூபாயோ அவங்க போடுற ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் அதிகபட்சமாக 1000 ரூபாய் 1500 ரூபா கிடைக்கும். இப்படி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பள்ளிவாசல்களுக்கு முன்பு நின்றும் நாங்கள் இந்த பிச்சையை எடுத்து அதையே லட்சமாக்கி 2 லட்சமாக்கி 5 லட்சமாக்கி தான் வக்கீல்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறோம். இந்த கொடுக்கும் பொழுது கூட அதில் கூட நாங்கள் வந்து எங்களுக்கு எதிராக நீங்கள் மனு செய்கிறதுங்கிறது அநீதி தானே. இவங்க வந்து விடுதலை தர சொல்லி வாக்குறுதி கொடுத்து அச்சுக்கும் வந்துடுறாங்க. நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு போய் சரி இவங்க விடுதலை கொடுக்கறதுக்கு தாமதமாகுது சொல்லிட்டு அங்கே நீதியை தேடி போனாலும் விடுதலை கொடுத்தா இவங்க வந்து இந்த மனநிலையில் இருக்குது சொல்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப மன வேதனையாக இருக்குது. இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அமுதா அவங்க வந்து ஒரு மனுவை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் பண்ணுறாங்க. இவங்களை விட்டால் ஒரு பெரும் மத கலவரங்கள் வெளியே வரலாம், பெரும் சண்டைகள் வரலாம், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்லாம் சொல்லி அவங்க ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க. இது வந்து உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தி தான். ஸோ இங்கே வந்து இவங்களுக்கு இருக்க ப்ராக்டிக்கலான பிரச்சனை என்னென்னா, அரசாங்கம் ஒரு பக்கம் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வோம்னு சொல்லுவாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் அஃபிடவிட்டாக ஃபைல் பண்ணுவாங்க, இவரை வெளியில் விட்டால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும்னு. இப்போ வந்து ஆஷிக்கோட வழக்கில் தான் அந்த மனு தாக்கல் செய்யப்படுது. ஆனால் ஆஷிக்கு வந்து தமிழக அரசால் சிறை நிர்வாகத்தால்
எந்தெந்த படிப்பெல்லாம் உள்ள அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றதோ அத்தனை படிப்பையுமே அவர் படிக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா வக்கீலுக்கு படித்தவங்க இருக்காங்க, பல பேர் உள்ளுக்குள்ளேருந்தே படித்து பட்டதாரியாக இருக்காங்க பல பேர். அப்படிலாம் இருந்தும் கூட இந்த வாய்ப்பை வந்து இவங்களுக்கு வந்து அரசு வந்து தரல. ஆனால் இங்கே ஈக்குவலாக இல்லை, இன்ஈக்குவலாக இருக்காங்க, டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்கன்றது அது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அவங்க வேணால் ஜஸ்டிஃபை பண்ணலாம், இல்லை நாங்கள் இது திராவிட மாடல் அரசு அப்படிலாம் பண்ண முடியாது, நாங்கள் எல்லாத்தையும் ஈக்குவலாக தான் பார்க்குறோன்னு சொல்லிக்கலாமே இல்லையா. பட் இங்கே இன்இக்வாலிட்டி இருக்குது. இங்கே இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு வகையான பாரபட்சம் காட்டப்படுகிறது, அது யாரும் மறுக்க முடியாது. ஒரு கைதி வெளியே வந்தால் பாதிச்சிடும் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அப்போ தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு இங்கே யாருமே இல்லையா? உளவுத்துறை அதிகாரிகள் இல்லையா? காவல்துறை அதிகாரி இல்லையா? இவங்கெல்லாம் இருக்காங்க தானே. இதையெல்லாம் பார்த்து அவங்கெல்லாம் இவங்களை கண்காணித்து தானே வச்சுருக்காங்க. அப்போ சட்ட ஒழுங்கு பாதிக்குதுன்னு ஒரு அரசே சொல்கிறதுங்கிறது நாங்கள் தோற்று போயிட்டோம் அப்படின்னு ஒரு அரசை ஒப்புக்கொள்கிறதுக்கு சமமானது தான். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அதை நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி அவங்கள மிரட்டி இல்லைன்னா நாங்கள் இதை வந்து பப்ளிக் ஃபாரமில் கொண்டு போவோம், நாங்கள் இதை வந்து பிரச்சனை பண்ணுவோம். இப்போ கோர்ட்டில் எக்ஸ்போஸ் பண்ணி பாருங்கள், ஃப்ளோரில் ஒன்று சொல்கிறாங்க, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஒன்று சொல்கிறாங்க, இங்கே ஒரு கான்ட்ரரியான வியூ எடுக்கிறாங்கன்னு சொல்லி தான் சிறை விடுப்பு அளிக்க நீதிமன்றங்களில் நோ அப்ஜெக்ஷன் தெரிவிக்கும் நிலைக்கு வந்தது தமிழ்நாடு அரசு. விளைவாக 2024ஆம் ஆண்டு ஜனவரி 4 முதல் நீண்ட சிறை விடுப்பில் வெளியே வந்தார்கள் இஸ்லாமிய சிறைவாசிகள். இந்த 25 ஆண்டுகளுக்கு அப்புறமா எங்களுக்கு ஒரு நிவாரணமாக கிடச்சிது இந்த 2.5 வருஷத்துக்குள்ளே பரோல். எஸ்கார்டு இல்லாமல் முதல்ல இவங்கெல்லாம் வர்றாங்க. எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். எங்கள் குழந்தைகள்லாம் எங்கள் தந்தையோட அந்த இரவுகளெல்லாம் நாங்கள் கழித்ததே இல்லை. இது 2.25 வருஷம் எங்களுக்கு இது கொடுத்த உடனே எங்களுக்கு பெரும் நம்பிக்கை வந்து பெரும் ஆனந்தம் அடைஞ்சு உலகத்திலேயே ஒரு சொர்க்கத்தை கண்ட மாதிரி எங்கள் குடும்பங்கள் நகர்ந்துட்டு இருந்துச்சு. நான் இத்தனை வருஷம் நான் வாழாத வாழ்க்கையை சந்தோஷத்தையும் நான் பார்த்ததில்லை. இந்த 2 வருஷமாக அவ்வளோ சந்தோஷமாக நான் வாழ்ந்தேன். நான் அவர் கூட இது நான் என்னால் மறக்க முடியாது. என் குழந்தைகள்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. இவங்க வந்தாங்க, 2.25 வருஷம் 2 வருஷம் இருந்தாங்க. எங்களுடைய வாழ்க்கை சூழல் அப்படியே மாறுச்சு. நாங்கள் எங்கள் மனதில் இந்த 25 ஆண்ட வலி இருந்தது கூட எங்களுக்கு அதெல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. சிறைவாசிகள் மனநிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, சிறைக்கு இன்னும் அவங்க போகவே மாட்டாங்கன்னு அவங்க தொழில்கள்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஆட்டோ ஓட்டினாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் சின்ன வயசில் போய் இந்த உலகம் எப்படி மாறி இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அதனால் அவங்களுக்கு சடனாக எந்த வேலையும் செய்ய முடியாது. எல்லாருமே 50 வயதை கடந்தவர்களாகவும் ஆகிட்டாங்க. இந்த 2.5 வருஷத்தில் நீதிமன்றம் சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை காவல் நிலையத்தில் போய் கையெழுத்து போட்டிருக்காங்க. இவங்க வந்து எந்த விதமான வழக்குகளும் இவங்க வாங்கினதில்லை, சட்டவிரோதமாக நடந்து கொண்டதில்லை, எதுவுமே இவங்களுக்குள்ளே இல்லை. 2 ஆண்டுகள் விடுப்பில் இருந்தவங்க, 2.25 வருஷம் விடுப்பில் இருந்தவங்க தன்னுடைய குடும்பத்தோடு சமூகத்தில் வாழ்கிறாங்க. எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இப்போ சமயத்தில் வந்து என்னாச்சுன்னா, சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அந்த தீர்ப்பில் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து விடுப்புக்காக எங்கிட்ட வரீங்க, நீ ஹைகோர்ட்டுக்கு வரீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கே பவர் இருக்கும்போது நீ ஏன் வரீங்க? 2.25 வருஷமாக நாங்கள் கோர்ட்டு உங்களுக்கு சலுகை கொடுத்துட்டு தான் இருந்துகிட்ருக்கோம். உங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. அப்போ இந்த மக்கள் மேலே கவர்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கத்தானே செய்யுது. எதுக்கு கோர்ட்டுடைய நேரத்தை நீங்கள் வீணடிக்கிறீங்க? நீங்கள் வந்து விட்டுட்டுருக்கிற அந்த பரோலையே நீட்டிச்சு விடலாம். இவங்களுடைய முன்விடுதலையை 3 மாதத்திற்குள்ளே பரிசீலனை பண்ணி விடுதலையும் கொடுக்கலாம். ஆகவே நீங்கள் எதாக இருந்தால் ஸ்டேட் கவர்மெண்ட் போய் கேட்டுக்கன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு விளைவு என்னாச்சுன்னா, 2.5 வருஷம் சமூகத்தோடு வாழ்ந்துருந்தவங்க எல்லாம் குடும்பத்தோட பேரம்பேத்தியோட பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வரக்கூடியவங்கெல்லாம் இன்றைக்கி என்னாச்சுன்னா 2.5 வருஷம் வாழ்ந்து போட்டு சிறைக்குள்ள போய் படாத கஷ்டப்பட்டுருக்காங்க. இவ்வளவுக்கு பிறகும் கடந்த 2025 நவம்பர் 17 அன்று விடுப்பு முடிந்து சிறைவாசிகள் மீண்டும் சிறைக்கு திரும்ப வேண்டியதாயிற்று. 2 ஆண்டுகள் குடும்பங்களோடும் சமூகத்தோடும் கலந்து விட்டிருந்த அவர்கள் திரும்பவும் சிறைகளில் முடங்கி போனார்கள். என் குழந்தைகளும் நாங்களும் சந்தோஷமாக இருந்தோம். மீண்டும் 2 ஆண்டுகள் கழித்து அவர்கள் சிறையில் மறுபடியும் அடைக்கப்பட்டாங்க. அதனால் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். நானும் என் குழந்தைகளும் அவங்க சீக்கிரம் விடுதலை செய்யணும். என் குழந்தை மனு பார்க்க போயிட்டு அவரை தூக்க முடியல, என் அத்தை தூக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டான். ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறதும் அவர் தான் விட்டுட்டு இருந்தார். இப்போ அத்தை வந்தால் தான் போவேனுங்கிற மாதிரி அவன் ஓடியாடுறான். என்னால் 3 பசங்களை வச்சு ஸ்கூலுக்கு அனுப்புறது ரொம்ப சிரமமாக இருக்குது. தொழில் வியாபாரம் எதுவும் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. அவங்க சீக்கிரம் வரணும், விடுதலையாகி வரணும். இப்போ திரும்பவும் சிறைக்கு போயிட்டாங்க இல்லையா? அப்போ
எங்களுக்கு வந்து பழைய சுமைகளை விட அதிகப்படியான சுமை எங்கள் தலையில் வந்து விழுந்துருச்சு. இப்போ முதல்லையாவது நம்ம வாழ்க்கை இப்படி தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாழ்க்கையுடைய சுவை எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. குழந்தைகளும் தந்தையுடைய அரவணைப்பில் வளர்ந்துட்டாங்க. அவங்களுக்கும் பயங்கர பிரச்சனையாயிடுச்சு. மனதளவில் அவங்க பாதிக்கப்பட்டாங்க. இப்போ அந்த குழந்தைக்கு போர்டு எக்ஸாம் எழுதக்கூடிய வயதில் இருக்காங்க. இப்போ இந்த தந்தை இழந்தது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி எல்லா குடும்பத்தில் அந்த குழந்தைகளுக்கும் அது பாதிப்பு இருக்குது. எல்லா குழந்தைகளும் 10வது 12வது போர்டு எக்ஸாம் எழுதுகிறாங்க. மத வழக்க கூட இவர் கிடையாது. நாகூர் கொலை கேஸு இருந்தாலும் இவரை வந்து 26 வருஷமாக உள்ளே வச்சுருக்குறாங்க. இவர் விடுதலை செய்யறதுக்கு என்ன இவரை தடுக்குதுங்கிறது தெரியல. எங்களுக்கு கல்யாணமாகி 1.5 வருஷம் ஆகுது. ஜூலை 10 2024 ஜூலை 10 கல்யாணம் ஆச்சு. என்னை 1.5 வருஷமாக நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஆட்டோ டிரைவர், ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தார். எந்த கெட்ட வழக்கமும் கிடையாது. நல்லா பார்த்துக்கிட்டாரு. எனக்கு அவர் இல்லாதது ரொம்ப பெரிய இழப்பாக தெரியுது. திடீர்னு இப்போது அவர் போனது ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது. அதுவும் இல்லை இப்போ நான் கன்சீவாக இருக்கேன். அவர் போய் 1 வாரத்தில் இந்த விஷயம் தெரியும். ஒரு வாரத்தில் இந்த விஷயம் இருக்குங்கிற மாதிரி இருந்தது. அது ட்வின்ஸு. அப்போது இப்போ போய் 1 வாரத்தில் தான் நான் கன்ஃபார்ம் ஆச்சு. அப்போ அவர்கிட்ட சொன்னப்போ அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா 4 வருஷம் எங்களுக்கு குழந்தை இல்லை. அதுக்கான ட்ரீட்மெண்ட் நாங்கள் எடுத்துகிட்டு தான் இருந்தோம். திருமணம் முடிச்சு அவங்களுக்கு ஒரு குழந்தை, ஒரு 3 மாத குழந்தை, 4 மாதம் 5 மாத குழந்தைங்க. மற்றவங்க இப்போ புதுசாக திருமணம் முடித்தவங்களாம் கர்ப்பிணிகளாக இருக்கிறாங்க. நாங்கள் எந்த வழியை அனுபவித்தோமோ அடுத்த தலைமுறை அந்த வழியில் வந்து நிற்குது. அவங்க வெளியே வர்றதுக்கு முன்னாடி இந்த அரசுக்கு சொல்லிட்டு இருந்த கருத்துக்களும் எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க வெளியே போனால் அவங்க உயிருக்கு ஆபத்து, அவங்கனால மற்றவங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படுங்கிற நிலைமை தான். அது அந்த மைண்டு வந்து மாறாமையே இருந்துச்சு. இவங்களை விட்டு பார்த்தா தானே தெரியும், மைண்டு மாறாமையே இருந்துச்சு. ஆனால் இந்த 2.25 வருஷம் அவங்கள விட்டதில் அவங்களுடைய அந்த கருத்தை வந்து தகுடுபடி ஆக்கிட்டாங்க. அவங்க முழுமையான நன்னடத்தையாக இருப்பாங்கங்கிறத முழு சான்றளித்து அவங்களும் கொடுத்துட்டாங்க, அந்த குடும்பத்தினரும் கொடுத்துட்டோம், அவங்கள வாட்ச் பண்ண அதிகாரிகளும் கொடுத்துட்டாங்க, நன்னடத்தை அலுவலரும் கொடுத்துட்டாங்க. ரே ஆஃப் ஹோப்னு ஒன்று சொல்லுவாங்க. எப்படின்னா சட்டத்தில் வந்து ஒருத்தன் சிறைவாசம் போகிறான்னா தான் என்னைக்காவது வெளியில் வரணுன்ற விருப்பம் இருக்கு, அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறவன் தான் திருந்துறதுக்கான வாய்ப்பும் எடுத்துக்குவான். அந்த சான்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிமோர்ஸ் அப்போ தான் வரும் அவனுக்கு. அந்த ரே ஆஃப் ஹோப், அந்த நம்பிக்கையின் கீற்று எங்கேயோ ஒரு நாள் நம்ம வருவோம் அப்படின்னு தெரிஞ்சால் தான் அது வரைக்கும் நம்ம வந்து தன்னுடைய உயிரை பிடிச்சி வச்சு எப்படியாவது நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீ எவ்வளோ கடுமையான குற்றச்சாட்டாக இருந்தாலும் சரி, தண்டனை வருகிற போது மனிதர்களை திருத்துவதற்காகத்தான் சட்டம் இருக்குது. ரெஹபிலிட்டேஷன் தான், ரிஃபர்மேஷன் தான், ரிட்ரிபியூஷன் கிடையாது. பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணுலாம் கிடையாது. ஆகவே அவங்கள மன்னிச்சு விடணுங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல தீர்ப்புகள் வந்துருக்குது. குற்றம் சாட்டப்பட்டவனை வந்து தண்டிக்கிற போது அவன் செய்த குற்றத்திற்கு தான் தண்டனை தவிர மனிதனுங்கிற போல அவனுக்கு மனித உரிமை உண்டுங்கிறது தான் நம்ம நாட்டு சட்டம். ஏன்னா ஐநா மன்றத்தில் நாம் வந்து சித்திரவதைக்கு எதிரான இதில் நாம் கையெழுத்து போட்டுக்கிறோம். சிறையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அது தண்டனை இல்லை, மொத்த குடும்பத்திற்கு, குழந்தைகளுக்கு, எல்லாருக்குமே அது வந்து ஒரு மிகப்பெரிய தண்டனையாக இருந்தது. காவல்துறை மட்டும் ஒன்றும் இல்லைங்க. அந்த ஜஹாங்கீருக்கு வந்து நீ வந்து லைசன்ஸ் இல்லை, சட்டப்படி பார்த்தா அது அஃபென்ஸ் கிடையாது, நோட்டீஸ் கொடுத்தா போதும். அவன் உனக்கு நோட்டீஸ் தரேன், நீ ஃபைனை கட்டுன்னு சொல்லியிருந்தால் பிரச்சனை முடிஞ்சு போயிருக்கும். அவன் தான் A26 அந்த பாம்பிளாஸ் கேஸில் நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. ஸோ ஜஹாங்கீர்கிட்ட வந்து ஒரு மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் பிரகாரம் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருந்தீங்கன்னா இது சம்பவம் நடந்திருக்காது. அதாவது சந்திரசேகருக்கும் இவர் வந்து அன்சாரி கலையில் வாய் வார்த்தை வந்திருக்காது. அதை ஒட்டி ஒரு செல்வராஜ் கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார், அதை ஒட்டி 18 பேர் கொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க, அதை ஒட்டி ஒரு பெரிய இது வந்திருக்காது. இது காரணம் என்ன? காவல்துறையுடைய அணுகுமுறை தான். இஸ்லாமியன்னா நீ வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவேன், அதான் கேட்க வராது. ஏன் மற்றவனையெல்லாம் நீ வெளியே அனுப்பிச்சி விட்ற, இவரை மட்டும் உள்ளே உட்கார சொல்லி கேட்க போகிறாரு. அப்போ நீ சட்டப்படி ரைட், அப்போ நான் பண்ணல தப்பு தான், இந்த நோட்டீஸ் கொடுத்துருந்தா பிரச்சனை முடிஞ்சு போயிருக்கும். இதுதான் அடிப்படை. இப்போது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நாங்கள் வந்து 98 குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டோம் என்பதற்காகவே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ தகுதி இல்லாதவர்களா? உள்ளே சிறையில் அடைச்சிருக்கீங்க, அல்லது 50 வயசை நாங்கள் எட்டி பிடிக்கும்போது எங்களை மரணிக்க செஞ்சிடுறீங்க, அல்லது எங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் ஊனமாக பிறக்கிறது, அல்லது எங்களுக்கு குழந்தையே பிறக்காமல் போய்விடுகின்றது. நாங்கள் எல்லாமே இந்த உலகத்தில் எங்களுடைய தலைமுறையை முடிச்சிடணும் முடிவு இல்லைங்கதா? எங்களுடைய தலைமுறையை முடிச்சுட்டாங்க.
எப்படிப்பட்ட துர்பாக்கியம் தெரியுமா? நாங்கள் எல்லா இடத்திலையும் நாங்கள் அனாதையாக்கப்பட்டவர்கள். நாங்கள் எங்களை சுதந்திர மனிதனாக கூட நீங்கள் சாக விட மாட்டேனுங்கிறதுல உங்களுக்கு என்ன ஆசை என்பதுதான் அரசுக்கு முன்னால் நாம் வைப்ப கேள்வி. காரிருள் நீங்கிடுமா, காலமெல்லாம் கரைந்திடுமா, விடிவும் வருமா வாழ்வில், விடிவும் வருமா வாழ்வில். வசந்தங்கள் காணவில்லை, வாய்ப்பது போதும், உறவுகள் மடி சாய்ந்து ஓய்தலே போதும். ஆருயிர் தேக்கி வைத்து அன்பதனை தந்து பெற கதவே திறவாய், நீதி கதவே திறவாய். காரிருள் நீங்கிடுமா, காலமெல்லாம் கரைந்திடுமா, விடிவும் வருமா வாழ்வு. சிறகுகள் சிதைந்த பறவைகளாக கூண்டிட ஏதான் ஆண்டுகள் போக, திறப்பதை மறுப்பதுவா நியாயம்? வீடுகள் தனிப்பட்டு உறவுகள் வதைப்பட்டு, வறுமையின் தீனாவும் முதுமையின் கொடுநோவும், வெறுமையில் தள்ளும் தனிமையில் கொள்ளும், இரவினில் செல்லும் நிலவிதை சொல்லும். காரிருள் நீங்கிடுமா, காலமெல்லாம் கரைந்திடுமா, விடிவும் வருமா வாழ்வில், விடிவும் வருமா வாழ்வில். வசந்தங்கள் காணவில்லை, வாய்ப்பது போதும், உறவுகள் மடி சாய்ந்து ஓய்தலே போதும். வசந்தங்கள் காணவில்லை, வாய்ப்பது போதும், உறவுகள் மடி சாய்ந்து ஓய்தலே போதும். ஆருயிர் தேக்கி வைத்து அன்பதனை தந்து பெற கதவே திறவாய், நீதி கதவே திறவாய், நீதி கதவே திறந்திடுவாய். வலிமையடையும் கோரிக்கைகள். நெருங்கி வரும் தேர்தலை உணர்ந்த தமிழ்நாடு அரசு கடந்த பிப்ரவரி 28, 2026 முதல் 60 நாள்கள் சிறை விடுப்பு வழங்கி சிறைவாசிகளை விடுவித்திருக்கிறது. விடுதலை என்ற கோரிக்கை மறுக்கப்பட்டு விடுப்பில் விடுவதும் அடைப்பதுமாகவே இந்த அவலம் தொடர்கிறது. தேர்தல் வர இந்த சூழ்நிலையில் இப்போ ஒரு 60 நாள் விடுப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த நாள் கணக்கை எண்ணிக்கொண்டு இருக்கின்ற இந்த சிறைவாசிகளினுடைய நிலை என்னவாகும்? அரசு இஸ்லாமியர்களை வச்சுக்க போகுதா அல்லது இவர்களை விடுதலை செய்ய போகிறீர்களா? இந்த 60 நாள் கழித்து என்ன நடக்கப் போகிறது? இந்த எதிர்பார்ப்பில் தான் இன்றைக்கி எல்லாருமே இருக்கிறோம்.